மாதிரி எங்களை புலம்பெயர்ந்த மக்களும் இதை இந்த நாட்டு ஊடகங்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த மக்களுக்கு நீங்கள் உண்மையை கொண்டு போங்க. ஒரு பொய்யின் தேவையில்லை. அங்க இருக்கிற கொடூரங்களை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் கொண்டு போங்க. நீங்க எடுங்கோ, செய்திகள் எடுங்கோ, படங்களை எடுங்கோ, கொண்டே கேளுங்க. இதுதான் எங்களோட மக்களுக்கு நடக்குது. ஆனா என்ன, உங்களோட அரசுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு உதவிகளும் செய்ய துணிகிறார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கும் வகையில் முடிவு எடுக்கிறார்கள். மனச்சாட்சியை தொட்டு கேளுங்க. நாங்கள் ஒரு தரம் வன்முறையை நாங்கள் நாடையில மனச்சாட்சியத்தோட ஆசைப்படுறோம். அது எங்கட நிர்பந்தமும் கூட. நாங்கள் உலகத்தின் மனச்சாட்சியை தட்டும் அளவுக்கு எங்களுடைய மக்கள் இனி புலம்பெயர் தளத்திலே கடுமையாக உழைக்க வேண்டியவர்களாக. அந்த இந்த இறுதி எங்கட இனத்தின் அந்த இறுதி மீட்புக்கான அந்த எழுச்சி என்றது அது முழு அளவில் தாயகத்திலும் தான் புலம்பெயர்ந்த தளத்திலுமே அது சுவால விட்டு எரியும். ஒரு ஒன்றுபட்ட மக்களுடைய பலம் அங்கே வெளிப்படணும். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த தடை அறிவிப்புகளும் இலங்கை அரசாங்க கொடுமைகளும் என்றது இந்த போராட்ட உணர்வுல இருந்து விலகி இருந்தவர்களை கூட இன்றைக்கு தட்டி எழுப்பி விட்டுருக்கிறது, இன்றைக்கு உலுப்பி விட்டுருக்கிறது. இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் குறைந்திருந்தோம் எல்லாம் கொஞ்சம் அலட்சியமா ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்தால் யாராவது இடிச்சா என்ன நடக்கும், உடனே விழிப்பு பருவம் தானே. அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கட இனத்துக்கு ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை எல்லா பக்கத்திலுமே தொடுத்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் எல்லாம் அப்படி தூங்க இயலாது. எல்லா மக்களும் துடித்தெழுந்து எங்கட இனத்தை, எங்கட தேசத்தை, எங்கட உறவுகளை காப்பதற்கு முழு மக்களும் நாங்க களத்துல இறங்கணும். அது ஒவ்வொரு தளத்துல ஒவ்வொரு வடிவம் வித்தியாசப்படும். புலம்பெயர் தளத்துல நாங்கள் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டுக்கு மதிப்பை கொடுத்து, அந்த மக்களுடைய உணர்வுகளை தொட்டு, அந்த மக்களுடைய மனச்சாட்சியை தொட்டு நீதி கேட்போம். வேறு ஒன்று இல்லை. அப்ப இப்படியான ஒரு உழைப்பை எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் ஒன்றுபட்டு செய்கின்ற பொழுது தீர்த்தவர் செய்த விளைகளை பொறுக்கும் உலகம் ஆய்க்கினை நீள இருள்வழி சூழ அரண்டிடும் நிலை என்று விலகும். அந்த மனச்சாட்சியை தட்டினபடியாத்தான் இன்றைக்கு உலகத்துல யூதர்கள் இன்றைக்கு மதிப்புள்ளவர்களாக, கௌரவமிக்கவர்களாக, ஒரு பெரிய வல்லமை உள்ள இனமாக இன்றைக்கு இருக்கு.